உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த டிவியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கிரேஸ் டிவி குழுவாக கார் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் சென்று ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்குள்ளாக ஆவியானவர் ஏவனது நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு இந்த கார் மூலமாக இந்த ஜெப யாத்திரையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அன்பு அண்ணன் அவர்களை இந்த நாளில் பர்னபாஸ் பாஸ்டர் அவர்களை நாங்கள் அணுகி கேட்கும்போது எங்களை இந்த பெரம்பலூர் பகுதியில் அவங்க திருச்சபைக்கு அன்போடு எங்களை வரவேற்று எங்களை என்கரேஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் அவங்களும் தோள் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அதிகமாக கிரைஸ்டி குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். இந்த திருச்சபையில் நித்திய ஜீவ ஒளி தேவாலயத்தில் இருந்து நாங்கள் இந்த பெரம்பலூர் பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். பாஸ்டர் ஐயாவோடு இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். டிவி பார்த்து கொண்டிருக்க நீங்களும் இந்த நாளில் இந்த காரியங்களை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பல விதத்தில் இந்த நாளில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் இந்த பெரம்பலூர் பகுதிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்கள் கிரேஸ் ஊழியத்துக்காகவும் எங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காகவும் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காகவும் அவங்க செபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஜெப நேரத்தை முடிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்தோடு இந்த ஜெப வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த பெரம்பலூர் பகுதியை நாங்கள் நாடி வரும்போது இந்த மாவட்டத்தில் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த நாளில் இந்த தேவாலயத்தில் எங்களை ஏற்று ஆண்டவரே நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் எங்களை ஆண்டவரை தோள் கொடுத்து தாங்குவதற்கு அது கொடுத்த அந்த அன்பின் ஐக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அண்ணன் தம்பின்னு சொல்லி பழகுகின்ற கூப்பிடுகிற இந்த பாக்கியத்தை தேவன் தந்தீர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தாலும் எங்களுக்கு உம்முடைய அன்புல நாங்கள் இணையும் போது எங்களுக்கு கிடைக்கிற இந்த தெய்வீக இந்த அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த பெரம்பலூர் பகுதியில் இந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு மூல முடுக்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, எல்லா குடும்பங்களும் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள, உம்மை ஆராதிக்க கர்த்தர் வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே. குடும்பத்தின் ஆண்டவரை ஆசீர்வாதங்களால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு கட்டுகிற காரியங்கள்ல பிள்ளைகள் இருந்திருக்கலாம். வீடு ஆண்டவரை அழகா கட்டி முடிக்க பிள்ளைகளுக்கு பண தேவைகளை சந்தியும். திருமண தடைகளை நீக்கி போடும். கடன் பிரச்சனைகளை எடுத்து போடும். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமென். நாங்கள் துதிக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆயர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், எவாஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இயேசுவின் நாமத்தை அறிக்கை இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல ஆலயங்கள் இங்க எழும்ப மூல முடுக்கெல்லாம் இயேசுவின் நாமம் ஆண்டவரை பறைசாற்றப்பட ஆண்டவரை இயேசு அனுக்கிரகம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் கிரேஸ் டிவி ஆண்டவர் குடும்பமாக குழுவாக இணைந்து வந்து இந்த மாவட்டத்தில் இந்த ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை பரலோகத்தில் தேவன் அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த பெரம்பலூர் ஆண்டவரே மாவட்டத்திற்கு விலகாது இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்போம். பிள்ளைகள் சந்தோஷமா வாழட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்ஜாய் பண்ணி கடலாதபடி வாழட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாவட்டமாக எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட் ஜீசஸ் ஆமென். அப்பா எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துக்கெல்லாம் மாறி ஆண்டவரே இந்த பெரம்பலூர் பகுதியில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனுடைய வல்லமை ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரை கடந்து வரட்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வாழட்டும், ஆசீர்வாதமா வாழட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்யப்போருக்காக நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மிக தாழ்மையோடு எல்லாம் கண்ணை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மத்தியில் இருக்கிற அன்பு அண்ணன் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், நம்ம கிரேஸ் ஊழியத்துக்காகவும் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காகவும் இந்த பெரம்பலூர் பகுதிக்காக கூட நான் அவர்கள் செபித்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது அன்பாக கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக கிரேஸ் டிவி வாசகர்களுக்காக, ஆதரவாளர்களுக்காக, ஜெப பங்காளர்களுக்காக, இந்த கிரேஸ் டிவியின் மூலமாய் நிறைவேறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் திருச்சபையின் சார்பாக, நித்திய ஜீவவழி தேவாலயத்தின் சார்பாகவும், பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் கிரேஸ் டிவி குழுவினர் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திற்காக ஜெபிப்பதற்கு பாரத்தோடு கூட ஜெப யாத்திரையின் மூலமாய், வாகனத்தின் மூலமாய் ஜெப யாத்திரை என்கிற ஒரு மகா பெரிய தரிசனத்தோடு கூட இந்த மாவட்டத்திற்கு ஜெபிக்க வந்ததற்காக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக 1/1/1995 ஆண்டு இந்த பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலிருந்து இது பிரிக்கப்பட்டது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இன்றைக்கு இருக்கிறது. 152 ரெவென்யூ வில்லேஜஸ், 121 பஞ்சாயத்து இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் திருச்சபைகள் மிகவும் குறைவாக இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய எழுப்புதலுக்காக, திருச்சபையுடைய ஆசீர்வாதங்களுக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் சபையாய் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக வந்து ஜெபிக்கிற கிரேஸ் டிவியினுடைய இயக்குனர் மற்றும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற அன்பு ஊழியர்களுக்காகவும், இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் நீங்கள் கேட்டு உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் உங்கள் திருச்சபைகளிலும் நீங்கள் ஜெபிப்பதற்காக நாங்கள் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஜெபிக்கிற மக்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். ஜெபிக்கிற மக்களுக்காக தேவன் வல்லமையான கிரியைகளையும் அதிகாரங்களையும் அவருடைய கரத்தில் கொடுத்து தம்முடைய பரலோகத்தின் வல்லமையை இந்த பூமியில் நிறைவேற்ற ஜெபத்தின் வாயிலாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆகவே எனக்கு அன்பான கிரேஸ் டிவி வாசகர்கள், ஆதரவாளர்கள், பங்காளர்கள், ஜெப பங்காளர்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். விசேஷமாக இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பெரம்பலூர் மாவட்டத்திற்காக ஜெபிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாக கிரேஸ் டிவி குழுவினருக்காக, அவருடைய இயக்குனருக்காக, உடன் வந்திருக்கிற ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே உடைய மகா பெரிய தரிசனம் தமிழகம் இயேசுவுக்கே என்கிற இந்த மகாபெரிய தரிசனத்தோடு கூட இந்த ஜெப யாத்திரையை தொடங்கி பெரம்பலூர் மாவட்டத்திற்கு வந்து இவர்கள் இந்த மாவட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தபடினாலே உம்முடைய ஊழியக்காரனாய் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய உத்தரவாதியாய் அருமையான கிரேஸ் டிவி குழுவினருக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதியும், இவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும், தரிசனங்களை ஆசீர்வதியும். இந்த ஜெப யாத்திரையிலே நீர் உடனிருந்து இந்த தரிசனம் நிறைவேறவும், தமிழகம் இயேசுவை அறிந்து கொள்ளவும்
நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை பாரத்தோடு கூட முன்னெடுக்கிற இவர்களுடைய வாழ்வில் நீர் தகப்பனே மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கிரேஸ் டிவியினுடைய வாசகர்களுக்காக, ஆதரவாளர்களுக்காக, ஜெப பங்காளர்களுக்காக, ஆண்டவரே பார்ட்னர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தொழில்களை ஆசீர்வதிப்பீராக, இவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலமும் மேன்மையும் கனமும் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்கள் ஊழியத்திற்கு நீர் தந்த வாக்கின் பிரகாரம் ஏசாயா 62:12-13 வேத வசனங்களின் பிரகாரம் இடுப்பில் வைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவதை போல நான் அவர்களை தேற்றுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் கிரேஸ் டிவி வாசகர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி கால சந்ததிக்கு கிரேஸ் டிவி தம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கொண்டு சென்று இந்த கடைசி கால சந்ததி தேவ ராஜ்யத்திற்காக ஆதாயப்படுத்த, தேவனுக்காக ஆதாயப்படுத்த நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் தேசம் எங்கும் இருக்கிற, தமிழகம் எங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எழுப்புதல் அடைவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் வைக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. இந்த நாளில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கால் வைத்து ஜெபிப்பதற்கு இவர்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தையும், ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும், கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்குவேன் என்று சொன்ன தேவனுக்கு சொந்தமாக நீர் உதவி செய்வீராக. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் அடியனை இணைத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நடத்தும், கிருபை பாராட்டும். உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிரேஸ் டிவி குழுவுடைய குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. இதனுடைய எல்லைகள் விரிவடையட்டும். ஆண்டவரே, இதனுடைய தரிசனங்கள் பெருகட்டும். எல்லாவற்று தரிசனங்களை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள், சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் பயன்படுற இயேசுவின் நாமத்தில் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். கிருபைக்கும் கிருபையுள்ள சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிரேஸ் டிவி வாசகர்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திற்காக உங்கள் தனி ஜபத்திலும், குடும்ப ஜபத்திலும், சபை ஜபத்திலும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றான மெய் தேவன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கல்வாரி சிலுவையில் நமக்கு ரத்தம் சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பராமரிப்பு, வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு அதிகமாக கிரேஸ் குடும்பத்தின் சார்பில் அன்பு பாஸ்டர் என்கிற அண்ணன் அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். உண்மையாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெரம்பலூர் பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சபைக்கும் நீங்கள் போகலன்னா நீங்கள் இந்த சபைக்கு வந்து ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கலாம். பாஸ்டருடைய நம்பர் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அவருடைய அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் போடுவோம். எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியா, எந்த சபைக்கு நீங்கள் போகலன்னா ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அண்ணனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்படியாய் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அளவில்லாதபடி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நீங்கள் கைது செய்த காரியங்கள், தொழில், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ.